குண்டா ஏன் சனல் பாண்டி அவதாரம் எடுத்து சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா? சனலை சுற்றிட்டு காலையில் ஒரு சரியான வேலை பார்த்து விட்ருச்சு. அதான் இப்போ சனலோடு சுற்றிட்டுருக்கு. எல்லாம் வெளியில் கூப்பிட்டுப்பாங்க, வெளில கூப்பிட்டுப்போங்கன்னு சொன்னீங்கல்ல. பாருங்கள், உங்கள் பிள்ளைக்கு கொக்கி குமார்னு பேர் வச்சுருங்க. கொக்கி குமார் மாதிரி தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்க, கொக்கி போட்டுக்கிட்டு. காலையில் எல்லாம் கூட்டு பண்ண எல்லோரும் பிடிச்சி ஜெயிலில் போடுறேன். பாவன்னு கூட்டிகிட்டு போனால் கத்திக்கிட்டே இருக்குன்னு போட்டிக்கோ எம்டியாக இருந்துச்சு, கார்லாம் எதுவும் இல்லாமல். சரி, ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, ஒளிஞ்சிக்க இடம் இல்லை, கொஞ்சம் நேரம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டிக்கோவில் கூட்டி போய் காட்டினதுக்கு படுத்து உருண்டு குரலி வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு மாடிப்படி அடியிலலாம் போய் தேடிக்கிட்டு இருந்தான். சரி, சுற்றி பார்க்கட்டும் உள்ளே இருந்தானே அப்படின்ட்டு விட்டதுக்கு ஒரே ஃப்ராக்ஷனில் தான் கையில் இருந்த ரோப்பை வந்து அப்படியே அறுத்து விட்டுட்டான் தெரியுமா? அறுத்து விட்டுட்டு ஸ்டெப்ஸில் ஏறி ஓடிட்டான், மேலே ஏறிட்டான். எப்படி அறுத்துருக்கான் பாருங்கள். அந்த கொக்கி வந்து கழுத்தில் இருக்குது, இந்த ரோப் தனியாக வந்துருச்சு. ஒரு செகண்ட் நாங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே 4-8 மேலே ஏறிட்டான். பகல் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சு தூங்க வேண்டியது, நைட்டு ஃபுல்லாக கத்த வேண்டியது வெளில போகிறேன்ட்டு. சரி, காலையிலேயே இங்கே எந்திரிச்சோடனே கத்திக்கிட்டே இருக்கானேன்ட்டு கூட்டிகிட்டு போனதுக்கு நடுங்க வச்சுட்டான் எல்லாரையும். எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், சணல் ஒன்று, அதுக்கப்புறம் லீஷு எல்லாம் போட்டு பாடி கார்டு போட்டு திருப்பி கூட்டிகிட்டு போனோம்.